வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணுற ரொம்ப முக்கியமான டெக்னிக் கோலை ஏற்கனவே அச்சீவ் பண்ணின மாதிரி இமேஜின் பண்ணி பார்க்கறது. இந்த விஷுவலைசேஷன், இந்த இமேஜினேஷன் ரொம்பவே எஃபெக்டிவ். நம்ம மைண்ட் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. அந்த சக்தியை நம்ம சக்சஸுக்காக எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கற்பனையை பயன்படுத்தி நம்ம ஆசைகளை, நம்ம எண்ணங்களை, நம்ம கனவுகளை நிறைவேற்றிக்க போகிறோம். அது புது காராக இருக்கலாம், புது வீடாக இருக்கலாம், பூரண ஆரோக்கியமாக இருக்கலாம், நல்ல வேலையாக இருக்கலாம், நல்ல லைஃப் பார்ட்னராக இருக்கலாம். லைஃப்பில் நம்ம ஆசைப்பட்ட எந்த விஷயத்தையும் அடைய முடியும். நம்ம மைண்டை கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சா லைஃப்பில் நம்ம ஆசைப்பட்ட எந்த விஷயத்தையும் அடைய முடியும். நமக்குள்ளே இருக்கிற அளவில்லா ஆற்றலை யூஸ் பண்ணலாமா? விஷுவலைசேஷனோட பேசிக்ஸ் கான்செப்ட் என்னன்னா, நம்ம விரும்புகிற விஷயத்தை அடையிறதுக்கு அதை முடிஞ்ச அளவுக்கு தெளிவாகவும் டீட்டெயில்டாகவும் ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி மைண்டில் உணர்வு பூர்வமாக சித்தரிக்க தெரியணும். ஏன்னா நம்ம பார்க்கறது தான் நம்ம அடைய போகிறோம். இது அஃபர்மேஷன்ஸ்க்கு அடுத்த ஸ்டெப். அஃபர்மேஷன்ஸை எப்படி உணர்ந்து ஏற்கனவே நடந்த மாதிரி சொல்கிறோமோ அதே மாதிரி காட்சிப்படுத்தணும். பல ஆண்டுகளாக நிறைய பணக்காரர்கள், விளையாட்டு வீரர்கள், நடிகர்கள் மற்றும் வெவ்வேறு துறையில் இருக்கிறவங்க இதை பயன்படுத்தியிருக்காங்க. இதில் அப்படி என்ன ஸ்பெஷல்? இப்போ வாங்க பார்க்கலாம். ப்ரோக்ராம்ஸ் அவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். நமக்கு என்ன வேணும்னு நம்மளால் காட்சிப்படுத்த முடிஞ்சா ஆள் மனசுக்கு அதை எப்படி பண்ணணும்னு கண்டுபிடிக்கிற வேலை ரொம்பவே ஈஸி. நம்மளோட கோலுக்கு தகுந்த மாதிரி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராம் ஆக்கிக்கும். நம்மளை அது வழி நடத்தும். சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒன்று ஏற்கனவே இருக்கா இல்லை இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணியிருக்காங்களான்னு டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதுக்கு தெரிஞ்சது எல்லாம் உங்கள் உணர்ச்சி எப்படி இருக்குதுன்னு தான். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற ஒன்றை ஏற்கனவே இருக்கிற மாதிரி நீங்கள் உணர்றப்போ அதுக்கு ஏற்ற வைப்ரேஷன்ஸை தான் நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. அப்படின்னா அதுக்கேற்ற ஆக்ஷன்ஸ் தான் நீங்கள் செய்ய முற்படுவீங்க. ஃபீல் கான்ஃபிடென்ட் அண்ட் மோட்டிவேட்டட். கோலை அச்சீவ் பண்ணுற மாதிரி நம்ம விஷுவலைஸ் பண்ணுறப்போ அதற்கான எஃபர்ட்டை போட இதுக்கு முன்னாடி தயங்கியிருந்தாலும் இப்போ தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுவோம். பாசிட்டிவ் எமோஷன்ஸை மட்டும் ஃபீல் பண்ணுறதுனால அது ஒரு தனி உத்வேகத்தை கொடுக்கும். நடுவில் என்ன தடை வந்தாலும் டார்கெட்டை நோக்கி நம்மளால முடியுங்கிற நம்பிக்கையோட நம்ம போயிட்டே இருப்போம். மேக்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈஸியர். நம்ம எண்ணங்கள் அவுட்கமை நோக்கி அவ்வளோ பாசிட்டிவாகவும் தெளிவாகவும் இருக்கிறப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியான நிகழ்வுகளை தான் நம்ம ஈர்ப்போம். ஈர்ப்பு விதியோட இயல்பே அதுதானங்க. நமக்கு இதுதான் நடக்கும்னு யூனிவர்ஸ் கிட்ட சொல்றதுனால சக்சஸ் அட்ராக்ட் பண்ற வேலையை லா ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்துக்கும். நமக்குள்ள இருக்கிற இந்த அற்புதமான சக்தியை கரெக்டாக எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி கண்ணை மூடி நமக்கு வேணுங்கிறத நம்ம மனக்கண்ணால் பார்க்க போகிறோம். கேட்குறதுக்கு இந்த டெக்னிக் ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் செய்கிறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். ஸ்டெப் 1. பி ரிலாக்ஸ்ட் அண்ட் பீஸ்ஃபுல் இன் எ கம்ஃபர்டபுள் பொசிஷன். விஷுவலைஸ் பண்ணுறப்போ நீங்கள் எவ்வளவு ரிலாக்ஸ்டாக, எவ்வளவு ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம மனசில் வேற தாட்ஸ் ஓடிட்டு இருக்கிறப்போ இதெல்லாம் நமக்கு நடக்க போகுதா அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறதுக்கு, மற்றவங்களுக்கு ஈஸியாக நடக்குது எனக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த தாட்ஸ் எல்லாம் வராமல் பாசிட்டிவாக இருக்கிறதுக்காகத்தான் நம்ம ரிலாக்ஸ்டான மனநிலையை விஷுவலைஸ் பண்ணணும். ஸ்டெப் 2. விஷுவலைஸ் வித் எமோஷன்ஸ் அஸ் இஃப் டார்கெட் இஸ் ஆல்ரெடி ரீச்ட். நம்ம கற்பனை எப்படி இருக்கணும்னா நம்ம கோலை ஏற்கனவே அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி, நிகழ்காலத்தில் அது இருக்கிற மாதிரி தான் அதை இமேஜின் பண்ணணும். எதிர்காலத்தில் அது நடக்க போகிற மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் புது வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா வீடு கட்டி முடிச்சப்புறம் அது வெளியே நின்று பார்க்குற மாதிரி அப்போது நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. வீட்டுக்குள்ள முதல் அடி எடுத்து வைக்கிற மாதிரி, ஒவ்வொரு ரூமையும் ஆசையா போய் பார்க்குற மாதிரி, அந்த வீட்டில் உங்க அழகான குடும்பத்தோட அன்பான வாழ்க்கையை வாழ்ற மாதிரி இமேஜின் பண்ணணும். நீங்க நேசிக்கிறவங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கல்யாண நாள் அன்னைக்கு மணக்கோலத்துல நீங்க 2 பேரும் நிக்கிற மாதிரி, கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா உங்க வீட்டில் வாழ்ற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நினைச்ச அந்த வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற நியூஸை கேட்குற மாதிரி, மெயில் படிக்கிற மாதிரி, அந்த வேலையில நீங்க ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ற மாதிரி, சக்சஸ்ஃபுல்லா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ற மாதிரி நினைச்சு பாருங்க. இதில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். இந்த 2 ஸ்டெப்பையும் செய்கிறப்போ நம்ம 3வது மனுஷனா ஒரு படம் பார்க்குற மாதிரி இமேஜின் பண்ணணுமா இல்லை நம்ம கண்கள் வழியாக பார்க்குற மாதிரி செய்யணுமான்னு நமக்கு ஒரு டவுட் வரும். ரெண்டுமே எஃபெக்டிவ் தான். ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னன்னா, நம்மளே அதை செய்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது தான். ஏன்னா அப்படி பண்ணுறப்போ நம்ம எமோஷன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்டென்ஸாக இருக்கும். காட்சிப்படுத்துதல் எவ்வளவு முக்கியமோ அந்த நேரத்தில் இருக்கிற எமோஷன்ஸும் ரொம்ப முக்கியம். அதுதான் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸாக யூனிவர்ஸுக்கும் உங்கள் ஆள் மனசுக்கும் அனுப்பும். அந்த உணர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு டச்,
டேஸ்ட், ஸ்மெல், சவுண்ட், சைட் இந்த மாதிரியான சென்ஸை யூஸ் பண்ணலாம். புது வீட்டை தொட்டு பார்க்குற மாதிரி, புது காரில் சீட்டில் இருந்து ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அதை ஸ்மெல் பண்ணுற மாதிரி, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற நல்ல விஷயத்தை கேட்குற மாதிரி இமேஜின் பண்ணலாம். எவ்வளோ எமோஷன்ஸாக விஷுவலைஸ் பண்ணுறோமோ அவ்வளவு பவர்ஃபுல்லாக ரிசல்ட்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் விஷுவலைஸ் பண்ணலாம். குறைஞ்சது 5 நிமிஷத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறமா 15 நிமிஷம் வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரிஃபரபிளி காலையிலே பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்கள் நாளுக்கான பர்ஃபெக்டான ஸ்டார்ட்டாக அது இருக்கும். அந்த நாள் ஃபுல்லும் நீங்கள் எவ்வளவு பாசிட்டிவாக இருக்கீங்கன்னு நீங்களே வித்தியாசத்தை உணர்வீங்க. எனக்கு ஒர்க் அவுட் ஆன கொஞ்சம் டிப்ஸ் என்னன்னா, முடிஞ்ச அளவு தெளிவாக டீட்டெயில்டாக விஷுவலைஸ் பண்ணுங்க. ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டே உங்கள் ரொம்ப நாள் கனவு நிறைவேறின மாதிரி திருப்தியாக ஃபீல் பண்ணுங்க. நம்ம சிரிக்கிறப்போ நம்ம எனர்ஜி அதிகமாகும். அப்போது வெளிவர்ற வைப்ரேஷன்னால ஒரு மேக்னெட் போல இன்னும் சந்தோஷமாக நம்ம இருப்போம். இதெல்லாம் ஒரு வாட்டி பண்ணினாலே நினச்சது நடந்துரும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. தொடர்ந்து டெய்லியும் பண்ணுங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா பரவாயில்லை, மனசை விட்டுறாதீங்க. விஷுவலைசேஷன் ஒரு ஸ்கில், அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். நீங்கள் அதுக்கு புதுசுனா விஷுவலைஸ் பண்ணுற ஒவ்வொரு சீனையும் வாய் விட்டு சொல்லிட்டே ஃபீல் பண்ணுங்க. இனிஷியல் ஸ்டேஜில் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலமாக தெளிவாக விஷுவலைஸ் பண்ணி உங்கள் கனவை சீக்கிரமாக அடையலாம். மெடிடேட் பண்ணுறது ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். விஷுவலைசேஷனையும் மெடிடேஷன் மூலமாக செய்யலாம். அதுக்கு கைடட் மெடிடேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். நிறைய ரெக்வஸ்ட் வந்தால் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். லா ஆஃப் அட்ராக்ஷனில் விஷுவலைசேஷன் ரொம்ப பவர்ஃபுல். இதை கரெக்டாக பயன்படுத்தினா நீங்கள் நினச்ச வாழ்க்கை உங்களோடதாகும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நான் இது போலவே இன்னுமே ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.